நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒதுங்கி இருந்துடாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கரெக்டான நேரத்துக்கு தைச்சு கொடுக்கறது இல்லை. எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே கொடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு டெய்லரிங்ல ஒரு புதுமையான ஒரு ஐடியா வந்து நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரே எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயா பொம்ராஜன். நான் வந்து ஜெயஸ்ரீ கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம். நானும் என்னோட சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டிங்கிற ஒரு கிராமம் தான். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து இங்கே கும்போணத்தில் வந்து செட்டில் ஆனதும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ இந்த பிஸ்னஸை எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஜேர்னி? நாங்கள் வந்து 2019 ஜனவரியில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து கொரோனா வந்து வந்துருச்சு. வந்தாலுமே வந்து எப்படியும் அதையும் ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 ஸ்டாஃபோட நாங்கள் பிஸ்னஸை வந்து நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நார்மலான ஒரு உமனாக வீட்டில் இருந்திருப்போம். பட் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம இந்த சுய தொழிலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எப்படி மேம் இதுக்குள்ளே வந்தீங்க? நானும் எல்லாரையும் மாதிரி தான். ஆக்சுவலி மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்னு தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பசங்க வந்து ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆனதும் நம்மளே ஏதாவது சரி பிஸ்னஸ் பண்ணலாம். சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது. என்னதான் வந்து பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்தாலுமே டீச்சிங் ப்ரொஃபஷனில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து இருந்தது. ஹஸ்பண்டும் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ரிலேட்டடாகவே இருக்கிற மாதிரி பிஸ்னஸாக வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதை ஸ்டார்ட் பண்ணி நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்மெண்ட் ஷாப் ஓபன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணி வடிவமைத்து கொடுக்கக்கூடியதா இருக்கா அல்லது ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? நாங்கள் வந்து மெயின் பிராண்டடு ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் யூனிஃபார்ம்ஸ், கார்பரேட் யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஷர்ட்ஸு, பேண்ட் ஷர்ட், அந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸு, லேப் கோட்ஸு இதெல்லாமே வந்து நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு நார்மலா ஒரு சின்ன பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமா வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு கண்டிப்பா மார்க்கெட்டிங் அப்படின்றத நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? கண்டிப்பாக மார்க்கெட்டிங் இல்லாமல் வந்து எந்த பிஸ்னஸையும் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா மூலமாக மட்டும்தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே வந்து எங்களோட போஸ்ட்டை வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மூலமாக நிறைய வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் நோன் சர்க்கிள்ஸில் இருக்கிறவங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. அதை நாங்களும் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம், இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கீங்களா மேம்? என்னென்ன மாவட்டங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து துபாய், சிங்கப்பூருங்கிற ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குமே வந்து இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆகி தமிழ் பீப்புள்ஸ் வந்து ஷாப் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து இங்கேருந்தே நாங்கள் வந்து ஸ்டாக் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கும். இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் இங்கே அதிராமப்பட்டினத்துலேயே வந்து நாங்கள் கடைகளுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 150 ஜவுளி கடைகளுக்கு மேலே நாங்கள் வந்து இங்கே சரௌண்டிங் 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நாங்களாக தான் வந்து இப்போதைக்கு இந்த கஸ்டமர்ஸ் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் இதை இன்னும் பெருசாக வந்து கொண்டு போவோம். ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் தையல் கலையில் கூட நிறைய புதுசான முயற்சிகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்தது. நம்ம மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து இருந்தது.
அப்போ என்னன்னா லாக்டவுன் பீரியடா இருந்தது. சரி, அப்போதைக்கு வந்து ஆன்லைன் பிசினஸ் எல்லாமே வந்து நல்லா ப்ரமோட் ஆகி போயிட்டு இருந்தது. அப்போ வந்து வீட்டில் வந்து நிறைய லேடிஸ் வந்து டெய்லரிங் வந்து கத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்லயே இருந்து ஒர்க் பண்ணலாம், வெளியே வந்து நம்ம போக வேண்டாம், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வீட்லயே இருந்து நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டெய்லர்ஸை நாங்கள் ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சைடு எப்படி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கரெக்டான நேரத்துக்கு தைச்சு கொடுக்கறது இல்ல, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. அதே மாதிரி ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் அந்த 2 பேரையும் வந்து ஒரு சென்டர் பாயிண்டாக நாங்கள் இருந்து அவங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸாக வந்து shapers.com நம்ம டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து டிசைன் பண்ணோம். அந்த ஆப் மூலமாக கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு நாங்கள் போய் அவங்க வீட்டுக்கே போய் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் அவங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இதனால் கஸ்டமர் டோர் ஸ்டெப் சர்வீஸாக இருக்கிறனால கஸ்டமருக்கும் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அவங்களும் வந்து எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே மேம். இப்போ வந்து டெய்லரிங்லேயுமே புதுசா நிறைய அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு மேம் ஸ்டார்டிங்கில் வந்து புதுசாக இருக்கவுமே எல்லாருமே வந்து கரெக்டாக தைச்சு கொடுப்பாங்களா, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு இதெல்லாமே அவங்கள்ட்ட இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தடவை உள்ள கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் எங்களோட ஸ்டிச்சிங்கு ஃபிட்டிங் எல்லாமே பார்த்துட்டு எல்லா கஸ்டமருமே வந்து ரிட்டைன் ஆக ஆரம்பித்தாங்க. மறுபடியும் ஆர்டர்ஸ் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணதை வந்து இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாற்றிருக்கீங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லரிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு அடுத்து எங்களோட ஒரு புது அப்டேட் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா மேம்? டெய்லரிங் யூனிட்ஸை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸாக வந்து ஓரளவுக்கு ட்ரையல் அண்ட் எரர் எல்லாமே பார்த்தாச்சு. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ப்ரமோட் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது. இதை எப்படின்னா ஒரு ஹப் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து வச்சுட்டு கலெக்ஷன் சென்டர் மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொரியரில் டெய்லி எப்படி எங்களுக்கு கொரியர் வந்து இப்போ இன்னைக்கு கொரியர் போட்டோம்னா நாளைக்கு எப்படி வந்துடுது, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கொரியர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் ஒரு நாள்லேயே வந்து அதே கொரியர் மூலமாக உங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஃப்ரான்ச்சைஸ் மோடில் இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகிற ஐடியாஸ்லையும் நாங்கள் இருக்கோம். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குண்டான முயற்சியில் தான் நாங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ டெய்லரிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது நார்மலாக எல்லாரும் வீட்டில் தையல் தச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத மட்டும் தாண்டி இன்னும் என்னோட டைலரிங்ல நான் பெருசாக ஏதாவது பண்ணணும், ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? அந்த மாதிரி நான் மட்டும் தைச்சு இன்னைக்கு ஒரு 4 பிளவுஸ் தைக்கிறேன்னா அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் நம்மளும் வந்து பெரிய டெய்லரிங்கில் இந்த ஊரில் தெரிஞ்ச ஆளாக வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட இந்த டெய்லரிங் ஹப்பில் கூட அவங்களும் வந்து அசோசியேட் ஆயிட்டாங்கன்னா அவங்களும் வந்து இன்னொரு 4 பேர் டெய்லரை வந்து அசோசியேட் பண்ணிட்டு அவங்களுமே வந்து நாங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுப்போம். அதை வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாலே அவங்களும் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து போகலாம். எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் வந்து க்ரோ ஆகலாம். அதை கண்டிப்பாக வந்து நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ வந்து நேயர்களுக்கும் நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லரிங் தெரிஞ்சவங்களும் கூட உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்காகவோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மேம்? எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், 8608999860. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் நம்பர் கூட நான் ஷேர் பண்ணுறேன், 7010937994. இந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எப்போ வேணும்னாலும் எந்த பிஸ்னஸ் சம்மந்தமான எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய போட்டிகள் நிறைஞ்ச ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்க பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்? இந்த பிஸ்னஸில் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்னால் அடுத்தடுத்து புதுசாக பெரிய வந்து டெக்ஸ்டைல் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே கொடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களால் என்ன விஷயத்த பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் வந்து இப்போதைக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு 499க்கு வந்து ஒரு தோத்தி செட் வந்து நாங்கள் வந்து நல்ல ரேஞ்சுக்கு அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மூலமாக எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பெரிய கடைகளுமே பீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அதையுமே வந்து பெருசாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே மேம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், நான் ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பெருமையாக நினச்ச தருணங்கள் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 2023 வந்து எஸ்ன்னு ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அந்த அமைப்பில் வந்து ஒரு 3500 ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மத்தியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்டார்ட் அப்காக ஒரு நல்ல ஐடியா, ஒரு டெய்லரிங்கில் ஒரு புதுமையான ஒரு ஐடியா வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக பெஸ்ட் மார்க்கெட் டிஸ்டர்ப்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப பெருமையான மூமெண்ட்டாக நான் வந்து நினைக்கிறேன்.
ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட நிறைய ப்ரௌடான மூமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி வந்து இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது எப்படி இருந்துச்சு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்லுவீங்க? ஒரு பொண்ணா இருந்தாவே வந்து கண்டிப்பா வந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா அவசியம் தான். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி எப்படி வந்து ஒரு பெண் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் வந்து கண்டிப்பா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி என்னோட கணவரும் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் தான். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆகட்டும், அவங்களும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறனால மட்டும்தான் பிஸ்னஸை வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்குண்டான முயற்சியை வந்து நான் வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். அதே மாதிரி தீபாவளி டைம்லாம் வந்து ரொம்ப ரீட்டைல் ஷாப் பொறுத்த வரைக்கும் தீபாவளி டைம்ல நிறைய வந்து ஒர்க் வந்து லோடு அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து என்னோட அப்பா அம்மாவுமே வந்து 1 மந்த் இங்கே தான் வந்து இருப்பாங்க. இங்கேயே அவங்களும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால மட்டும்தான் வந்து பிஸ்னஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஓகே மேம். இப்போ வந்து உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நான் எவ்வளோ வந்து ரொம்ப டவுன் ஆகி உட்கார்ந்தாலுமே அடுத்த கட்டம் நோக்கி இதுதான் என்னை அழைச்சிட்டு போகுது அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் பண்ணதே வந்து நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நம்ம வீட்டோட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம ஏதோ ஒரு வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஏர்னிங்ஸ் வந்து அவங்களால பண்ணாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லேடிஸை வந்து நாங்கள் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் வந்து இன்னும் வந்து எப்படி அவங்கள இன்னும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டோ தான் எங்களை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இதுவரையும் உங்களுடைய பிசினஸ் பத்தி நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்ப நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணா இருக்கிறவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழிலை வந்து முன்னெடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பண்ணி அதை வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒதுங்கி இருந்துடாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் வந்து ஒரு உமனாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். நம்ம குழந்தைங்களை மட்டுமே நம்ம வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தட்டி கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் வந்து நம்மளை வந்து யாரும் சொல்கிறது ஆள் இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்து பண்ண மாட்டோம். நம்ம இப்படியே வீட்டோட இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அப்படி நினைக்காம நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி நம்மளும் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் வந்து உணரணும். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னது மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த அதிரை எஃப்எம்மை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்ச சங்கீதா மேம்க்கும் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய தொழில் முனைவோர்களை இந்த மாதிரி வந்து எஃப்எம் மூலமாக வந்து நிறைய வந்து வீட்டில இருந்தே கேட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதிரை எஃப்எம் நேயர்கள் கண்டிப்பாக இதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் ஏதாவது ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அதிரை எஃப்எம் நிறைய சப்போர்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக அதிரை எஃப்எம்மை கேளுங்க, கேட்டுகிட்டே இருங்க.